நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்ம 3 லெசன்ஸ் கவர் பண்ணியாச்சு. அதோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த 4th லெசன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பார்ட் 4 அப்படின்னா லெசன் 4 வாக்கியனா சென்டென்சஸ். இதில் வந்து மேன், ஹூன், தும், ஹோ இந்த 4 வேர்ட்ஸ் தான் மெயினாக இங்கே வச்சு எல்லாமே பார்க்க போகிறோம். மேன் அப்படின்னா நான் அர்த்தம், ஹோனா இருக்கிறேன்னு அர்த்தம், தும்னா நீன்னு அர்த்தம், ஹோனா இருக்கிறாய்ன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். தும் கौन हो, நீ யார்? मैं गोपाल हूँ, நான் கோபால். मैं एक लड़का हूँ, நான் ஒரு பையன். मैं एक छात्र हूँ. छात्र அப்படின்னா ஸ்டூடெண்ட். இப்போ எந்த சென்டென்ஸ்னாலுமே தும் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஹோ வச்சு தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும். மேன் அப்படின்னா ஹோன் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, இப்போது செகண்ட் ஒன் இது பாருங்கள். லட்கி இருக்கு இல்லையா? ஸோ லட்கினா கேர்ள், லட்கானா பாய். தும் கौन हो, தும்னா கौन வச்சு தான் என்ட இருக்கு. மே சீதா ஹூ, நான் வந்து சீதா. நீ யார்? நான் சீதா. மே லட்கி ஹூ, நான் ஒரு பொண்ணு. மே ஏக் சாத்ரே ஹூ, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள். ஹம் நாம்னு அர்த்தம், இல்லாட்டா வி. ஆப் அப்படின்னா நீங்கள், தாங்கள். ஹேன் அப்படின்னா இருக்கிறோம், ஹெயின் இருக்கிறீர்கள். ஆப் கौन है, நீங்கள் யார்? மே ரவி ஹூ, நான் ரவி. மே அத்தியாபக் ஹூ அப்படின்னா நான் ஒரு டீச்சர், அத்தியாபக்னா டீச்சர். தும் தோனோன் कौन हो, நீங்கள் 2 பேருமே யார்? நீங்கள் 2 பேருமே யார்? हम दोनों छात्र हैं, நாங்கள் 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ். हम ரவி और ராஜு हैं. இப்போ ப்ளூரலில் வரும்போது நம்ம எப்போவுமே ஹேன் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ரவி அண்ட் ராஜு. அவுர் அப்படின்னா ஆண்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். ஆப் कौन है, மே கமலா है, மே அத்தியாபக் हूँ. ஆப் कौन है அப்படின்னா நீங்கள் யார்? நான் கமலா, நான் ஒரு டீச்சர். ஓகே, மேன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஹூன்னு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோ. தும் தோனோ कौन हो, நீங்கள் 2 பேருமே யார்? ஹம் தோனோ சாத்ரே ஹே. இப்போ சாத்ரா அப்படின்னா சிங்குலர், சாத்ரே ஏ அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல். சாத்ரே ஏன்னு வந்துச்சுனாலே ப்ளூரல். நாங்கள் 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ். ஹம் கமலா और விமலா ஹேனா. இது வந்து ப்ளூரல் டேர்ம்னால நம்ம வந்து ஹெயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஹெயின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இங்கே புள்ளி வச்சு வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போது வந்து நம்ம இன்னுன்னு சொல்லுவோம். எப்படி நம்ம தமிழில் லாக்கு மேலே புள்ளி இருக்கோ இல்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி இங்கே ஹெய்க்கு மேலே புள்ளி இருந்துச்சுன்னா ஹெய்ன்னு சொல்லுவோம். ஓகே, வஹ அப்படின்னா அவன் அல்லாட்டா அவள் அல்லாட்டா அதுன்னு அர்த்தம். யஹனா இவன் இவள் இது. வேணா அவர் அவர்கள் அவைகள். ஏனா இவர் இவர்கள் இவைகள். கौन அப்படின்னா யார்? ஹெய்னா இருக்கிறான். ஹெயின் அப்படின்னா இருக்கிறார். ஹேனா இருக்கிறார்கள். ஸோ ப்ளூரல் டேர்முக்கு ஹேன் யூஸ் பண்ணுவோம், சிங்குலருக்கு வந்து ஹே வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம் சென்டென்ஸ் எல்லாமே. யஹ் கியா ஹே, இது என்னது? யஹ் குத்தா ஹே, இது டாக். குத்தா ஏக் பால்த்து ஜான்வர் ஹே. குத்தா வந்து ஒரு அதாவது டாக் வந்து ஒரு பெட் அனிமல். வஹ் கியா ஹே, இது அது என்னது? வஹ பில்லி ஹே. பில்லி அப்படின்னா கேட்டுன்னு அர்த்தம். பில்லி பி ஏக் பால்த்து ஜான்வர் ஹே, அதாவது கேட்டுமே ஒரு பெட் அனிமல் அப்படின்னு அர்த்தம். வே कौन है, வேங்கிறது எங்களுக்கு ப்ளூரல் இல்லையா? ஸோ ப்ளூரலுக்கு நம்ம எப்போவுமே ஹேன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது அவங்க எல்லாருமே யார்? வே லட்கே ஹே, அவங்க எல்லாருமே பாய்ஸ். வே லட்கே ராம் और ரஹீம் ஹேன் அப்படின்னா அவங்க அந்த பசங்க எல்லாருமே ராம் அப்புறமா ரஹீம். அவர் அப்படின்னா ஆண்டுன்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ कौन है, அவங்க இவங்க எல்லாருமே யார்? ஏ லட்கியான் ஹே, இவங்க எல்லாருமே கேர்ள்ஸ். லட்கியான் அப்படின்னா லட்கி அப்படின்னா சிங்குலர், லட்கியான் அப்படின்னா ப்ளூரல். ஏ லட்கியான் மாலா और லைலா ஹேன். ஸோ இவங்க வந்து மாலா, இவங்க வந்து லைலா. அவர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆண்டுன்னு அர்த்தம். இது வந்து ப்ளூரல் சென்டென்ஸ்னால நம்ம வந்து ஹே வச்சு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது அபியாஸ் பாருங்கள். தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. தமிழில் இல்லாட்டா இங்கிலீஷில் நீங்கள் இந்த வேர்ட்ஸோட மீனிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள். பால்த்து ஜான்வர் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல், வளர்ப்பு பிராணி. சாத்ர அப்படின்னா மாணவன், சாத்ரா அப்படின்னா மாணவி. பில்லி அப்படின்னா கேட்டுன்னு அர்த்தம். தோனோன்னா பூத்துன்னு அர்த்தம்.
सही शब्द में वाक्य पूरा करो. இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஹே கொடுத்துருக்கு ஹேன்னு. இங்கே நம்ம ஏன் ஹேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேங்கிறது ப்ளூரல். ப்ளூரலுக்கு எப்போவுமே இங்கே புள்ளி வச்சது தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏ கான் ஹே, ஏ கான் ஹென். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு ப்ளூரல் வேர்டு, வேயும் ஏயும் ப்ளூரல். ஸோ இங்கே வந்து ஹேன் வரும். ஸோ ஏன் வந்து கான் ஹேன். ஓகே, மே அத்தியாபக் ஹூன். மேன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹூ வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு பார்த்தோம். ஸோ மேன் அத்தியாபக் ஹூன். இப்போ இங்கே தும் கான் ஹோ, தும்னு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ஹோன்னு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ தும் கான் ஹோ. பில்லி பால்து ஜான்வர் ஹே. பில்லிங்கிறது சிங்குலர், அதனால தான் நம்ம ஹே யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹேன்னு தான் போட்டிருப்போம். பூரா கரும், இங்கே ரா மட்டும் இருக்கும். இங்கே நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் வேர்ட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ அவுர் அப்படின்னா ஆண்டுன்னு அர்த்தம், கான் அப்படின்னா யாருன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து குத்தா இத்து போட்டிருக்கோம். இது வந்து டாக்னு மீனிங். ஜான்வர் அப்படின்னா அனிமல், இன் போட்டிருக்கோம். பில்லி இங்கே வந்து லீ போட்டிருக்கோம். பில்லினா கேட். ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இது படிச்சிருங்க இன்றைக்கி. நாளைக்குள்ள லெசன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.